என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம், அப்ப கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு பள்ளிக்கூடம் போயிருந்த சீராள தேவ நாயனாரை சிறு தொண்ட நாயனார் 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு போற செய்ய மணியே சீராளா வீட்டுக்கு வாப்பா. அந்த குழந்தை பார்த்தது, ஐயோ எங்க அப்பா தினந்தோறும் 4 மணிக்கு தானே வருவார், இன்னைக்குன்னு பார்த்து 11 மணிக்கே வர்றாரு. வீட்டில் லட்டு கிடைக்கும், அதிரசம் கிடைக்கும், பூந்தி கிடைக்கும்னு அந்த குழந்தை ஆசாசையா வந்து அந்த குழந்தைய கையில எடுத்தா கூட தீட்டு வந்துருமோன்னு நினைச்சு தோல்ல எடுத்து கொண்டு வந்தார். எப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறு தொண்டனை. கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே குளிப்பாட்டி, சடை பின்னி, மல்லிகைப்பூ சூட்டி, தண்ணிலே மையிட்டு, மார்பிலே சந்தனம் தடவி, நெத்தியிலே திலகமிட்டு, பாலூட்டி, தாயார் மடியிலே படுக்க வைத்து, அன்னை திருவெண்காட்டு நங்கை கற்பின் மாதரசி அந்த அம்மா குலத்துக்கு ஒரு மகனை, தன் 10 வயது 10 மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாலாட்டி தொடையிலே படுக்க வைத்து, சீராளா என் கண்மணியே, சீராளா என் கண்மணியே, சீராளா என் கண்மணியே, அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கணும் அப்பா என்று சொல்ல அந்த குழந்தை சிரித்தது. அப்படியாம்மா, அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்ட நாயனார் மனதை கல்லாக்கினார். கத்தியை எடுத்தார். எம்பெருமானே, சதாசிவனே, கைலை நாதனே, உன்னை என்று வேறு கதி இல்லை அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாய என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்தார்.